என் கண்ணு என் ராசாத்தி எப்படி தூங்குறா பாருங்களேன், அவ்வளோ அழகா தூங்குறா. அண்ணனே இன்னும் காணோம். சே, குழந்தைய அதுதான் கையில் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்ன வரைக்கும் குழந்தைய பார்க்க வரலையே, எங்கே போயிருக்கோம்? இது என்னடி தொட்டில் இப்படி இருக்கு? அந்த காலத்தில் நாங்கள் சேரியை தானே தொட்டிலில் கட்டிட்டு கிடந்தோம். இது என்னமோ நியூ மாடல்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டிருக்கேன். எனக்கு பிடிக்கல. விடுங்கத்த, அப்பங்காரன் ஏதோ பிள்ளைக்கு ஆசையாக எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பண்ணிட்டு போகிறான். விடுங்க ராதா, ரொம்ப நேரம் இப்படி உட்காந்தே இருக்காதம்மா. தையல் போட்டிருக்குல்ல, கொஞ்ச நேரம் படுத்துக்கன்னு. இல்லைங்கத்த, அண்ணனை இன்னும் காணோம். அதான் ஷியாப்பா பாப்பா. அண்ணன் 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 எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலடி உங்கள் அண்ணங்காரன். ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிச்சாச்சு, இன்னும் காணாம். எடுக்கவும் மாட்டேன்றானாமா. குழந்தை பெத்த கையோட வாங்க வேண்டாமா பிள்ளைய. உங்கள் அண்ணங்காரன் தான் ஆர்வமாக கிடந்தான். தாங்குன்னு தாங்கிட்டு கிடந்தான் உனைய. இப்போ குழந்தை பெற்றவனே பிள்ளைய பார்க்க வரவே இல்லை. ஆமாம், நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே 2 மாதம் சேலரியை போனஸாக கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துருங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த மீட்டிங்ஸ்லாம் என்கிட்ட கொண்டு வராதிங்க. எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கங்க. கொஞ்ச நாளைக்கு நான் என் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஓகே ஓகே, வச்சுருட்டா? என்ன சிவா, எங்கே போயிட்டீங்க? தாய் மாமா வர நேரமா இது? இல்லை ரவி, அது வந்து நான் வெளியில் கொஞ்சம். சரி, அதெல்லாம் விடுங்க. உங்கள் தங்கச்சி உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கா, பதில் சொல்ல முடியல. எவ்வளோ ஃபோன் பண்ணுறது உங்களுக்கு? நீங்கள் ஏன் ஃபோனே எடுக்கல? ஏதாவது பிரச்சனையா சிவா? அதெல்லாம் எதுவும் இல்லை ரவி. தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவள் நல்லா தான் இருக்கா, உங்களை தான் கேட்டுகிட்டே இருக்கா. சீக்கிரம் வாங்க. டேய் சிவா, எங்கடா போய் தொலைஞ்ச? அம்மா, அது வந்து. அதெல்லாம் விடு, சீக்கிரம் போய் உன் தங்கச்சியை பாரு. உன்னை எங்கே எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கா. விட்டா அழுதுருவா போல இருக்கு. சரிம்மா. சிவா மூஞ்சியே சரியில்லையே, ஏதாவது நடந்திருக்குமோ? இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தாரு? சரி, அப்புறமா இதை பற்றி கேட்கலாம். ராதா, வருவாமா, நீ படுத்துக்க. உங்க அண்ணன் வந்தா எழுப்புறேன். அண்ணா வந்தாச்சு. அழாத ராதா, அதான் அண்ணா வந்துட்டேல. அண்ணன் எங்கன்னே போன? நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடினேன் தெரியுமா? தாய் மாமா வர நேரமா இது? இங்கிட்டு தானே சுத்திட்டு கிடந்தியே, திடுத்துப்பு எங்கிட்டு காணாம போனீங்களா? பாட்டி, அது ஒரு சின்ன வேலை, அதான். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. வந்துட்டீங்கல்ல, குழந்தைய எப்படிங்கப்பா? உன் வார்த்தை ரீங்காரம் மலரே என் நெஞ்சில் நின்றாடும் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா. ராதா, இவ பாக்குறதுக்கு அப்படியே அம்மா மாதிரி இருக்கால? ஆமா ராதா, நமக்கு அம்மாவே வந்து. ஆமாண்ணே, நீ எங்க போன? ராதா, அதான் அண்ணா வந்துட்டேல, நான் பாத்துக்கிறேன்னு. கண்ணை தட. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதண்ணா. ராதா, உன்னை விட்டு நான் எங்க போக போறேன்? எப்பவும் உன் கூட தாம்மா இருப்பேன். செத்தாலும் உன் கூடயே தான் நான் இருப்பேன். அண்ணா, என்ன பேச்சு பேசுற நீ? அதானே, என்ன தம்பி பேசுறீங்க? நம்ம வீட்டுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு. புது மகாராணி வந்திருக்கா. அவளை வச்சுக்கிட்டு இப்படி பேசலாமா? 2 பேரும் அழுது அழுது இங்க பாருங்க, நல்லாவே இல்லை. இதுக்கப்புறம் சிரிச்சுக்கே தான் இருக்கணும். சிவா, ராதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ல? சரிங்க ரவி,
நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கும் நான் போய் ரிப்போர்ட்ஸை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். வீட்டுக்கு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நம்ம வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போயிடலாம். என் தங்கச்சியை இதுக்கப்புறம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். இவளுக்கு போய் எப்படி கெட்டது நினைக்கணும்னு தோணுது அவனுங்களுக்கு. அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவளுக்கே தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறா. கடவுளே, என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆக விட மாட்டேன். அண்ணா, என்னண்ணா ஒரு மாதிரியாவே இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு திடீர்னு குழந்தை பிறந்துருச்சுல, உனக்கு என்னாச்சு ஏதாச்சோன்னு ரொம்ப பதறி போயிட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்னத்தை சொல்கிறது, அடிக்கிற வெயிலுக்கு அவன் ஐஸ் கட்டி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு திரியிறான். நீ என்னடானா சுட சுட டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கிற. அதுவா, எனக்கு எப்பவுமே டீ குடிச்சாதான்ப்பா மண்டை கொஞ்சம் மூளை வேலை செய்யும். ஓ, இருக்கோ? என்னது என்னது இருக்கோ? இல்லைம்மா, மூளை இருக்கோன்னு கேட்டேன். என்னங்க? சரி சரி குடி. வேற ஏதாவது வேணுமா? இப்போதைக்கு இது போதும். அப்பா, சரியா தூக்கமே இல்லைங்க, மண்டை எப்படி திரும்ப வலிக்குது. நீ ஏன் இங்கேயே இருக்கிற? வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரலாம்ல. ஆஹா, ராதா விட்டுட்டு நான் ஒரு நிமிஷம் கூட நவள மாட்டேன். அதுவும் குட்டி பாப்பா, ஐயோ, அது குட்டி கை என்ன, கால் என்ன, மூக்கு என்ன, அது உதடு என்ன, கடிச்சு வைக்கணும் போல இருக்குங்க. அதை விட்டுட்டு நான் எப்படி தூக்குறது? ஏய், கடிச்சு கடிச்சு வச்சு தொலைஞ்சிடாதடி. நான் என்ன பைத்தியமா கடிச்சு வைக்கிறது? சும்மா சொல்றேங்க. பைத்தியம்ன்றது இப்பதான் தெரியுதாக்கும். ஆ, என்ன? ஒன்றும் இல்லைம்மா, நீ குடி. ஹே நிலா, வா 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 வா. நிலாவா? இவ எதுக்கு இப்ப இங்கே வந்தா? என்னடா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆனா நீதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெருத்துட்டு போல இருக்கே. ஐயோ, அப்படிலாம் இல்லடி, நீ தான் ரொம்ப இழைச்சிட்ட போல. சாப்பிட்றியா இல்லையா? அதெல்லாம் நல்லாவே சாப்பிட்றேன்டா, கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். நானும் டயட்ல தான் ஃபாலோ. என்னம்மா, ஏன் அப்படி பார்க்குற? பேசுங்களேன், பேசுங்க பேசுங்க. நான் ஒன்றும் பண்ணல. வேணும்னா அவ பக்கத்துல போய் பேசிக்கிறீங்களா? நான் ஏன் நடுவில் நந்தி மாதிரி? என்னடி ஆச்சு? ஒன்றும் ஆகலைங்க, மண்டையில் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாயிருச்சு. இந்த சுட சுட டீயை யார் மூஞ்சிலையாவது ஊற்றணும் போலயே இருக்கு. அதான் யார் மூஞ்சில ஊற்றலான்ட்டு யோசிக்கிறேன். நிலா, நீ ஏன் வந்த? அது அப்படி பேசணும். என்னடா எப்படி கேட்குற? ராதாவை பார்க்க வர வேண்டாமா? அதான் ராதாவையும் அவள் குழந்தையும் பார்க்க வந்தேன். ராதா தானே? உள்ளதான் இருக்கான், அதோ அந்த ரூம் தான். நீ போய் பாரு. தேங்க்ஸ் விஜி. டே வரேன்டா, அப்புறம் பார்க்கலாம். பாய்டி. விஜி, என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுற? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த. ஹலோ ஹலோ, எங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நானும் வர வச்சு பேசுவேன். உங்களை வச்சுக்கிட்டேவும் பேசு, இதுல என்ன இருக்கு? அதானே, உங்களுக்குலாம் எங்க பொசசிவ் வரப்போகுது? பொண்டாட்டி மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தாதானே. இதுல என்னடி பொசசிவ் இருக்க போது? அவன் என்னோட ஃப்ரெண்டு, பேசுனா நானும் பேசினேன், இதுல ஏன் என்ன இருக்கு? உங்களுக்குலாம் இது புரியாது. இந்த ஜென்மத்துல உங்களுக்குலாம் இது புரியவே புரியாது. அடிப்பாவி, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? என்ன பண்ணிட்டீங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு. ஏய் விஜி, இப்போ நான் என்ன அவ கையை பிடிச்சா இழுத்தேன்? ஓ, அதை வேற செய்வீங்களா? ஏய் விஜி, நில்லு. என்னடா சொல்ற? ஆமாம், சிவாவை ரொம்ப நேரமாகவே ஹாஸ்பிட்டலில் காணோம்ல. இப்போ திடீர்னு வந்து அவன் முகமே சரியில்லை,
குழந்தை பிறந்த சந்தோஷமே அவன் முகத்தில் இல்லைடா. வெளியில் போய் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான்டா. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டாக்டர்லாம் ரொம்ப சொங்கியா இருப்பாங்களே, இவன் மட்டும் எப்படி புதுசாக வீரமாக இருப்பான்? டேய் டேய், ஏதாவது சொல்லிட்டு போறேன்டா நான். குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் நம்ம ராதாவுக்கு என்ன நடந்துச்சுன்றதே மறந்துட்டோம். நான் எவ்வளோ கோவமாக இருந்தேன். எனக்கு வர கோவத்துக்கு அவனை கொன்று போட்டுடலான்னு போல இருந்தது. ஆனால் என் குழந்தையோட சத்தம் கேட்கவும் எனக்கு அந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதை மறந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சிவா மட்டும்தான் குழந்தை பிறந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் அவனை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒன்றும் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்டா. அவனை நம்ம அப்படியே விட முடியுமா? கரெக்டு தான். இப்போ என்ன பண்ணணுன்ற? சிவாவை பார்த்து என்ன ஏதுன்னு பேசலாம். அவனுக்கு நம்ம இருக்கோன்னு ஆறுதல் சொல்லலாம்டா. பாவம் யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்ல முடியாமல் தனியாக மனசுக்குள்ளே போட்டு புழங்கிட்டு இருக்கிறான். வாடா. சொன்னா கேட்க மாட்டேன். உன் மச்சானும் ஓவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரிகிற. ஆமாம், என் மச்சான் தான். என்ன அப்போ அதுக்கு? இப்போ வர முடியுமா முடியாதா? வர்றேன்டா. வரலைன்னா விடவா போகிற? வழக்கம் போல் தூக்கிட்டு போயிடுவ. தெரியுதில்ல, வா. பாவம், அங்கே ஒருத்தன் மனசு கஷ்டப்பட்டு தனியாக இருக்கிறான். இவனுக்கு சரிடா, புலம்பாம போ. நர்ஸ், அப்புறமா வாங்க. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். சரி, அப்போ நான் திரும்பி போயிடுறேன். ஏய் நிலா. இல்லை, நீ தனியாக இருக்கணும்னு சொன்னல, அதான். சிவா, ஆர் யூ ஓகே? நோ, ஐ எம் நாட் ஓகே. இல்லை, புரியலை. நம்ம வரும்போது தான் இதுங்க இப்படி இருக்குதுங்களா, இல்லை இதுங்க இப்படி இருக்கும்போது நம்ம வரோமா? அதான்டா எனக்கும் தெரியல. இவன் பாவம், இவனுக்கு ஆறுதல் சொல்ல வருவோம், என்ன பிரச்சனைன்னு கேட்போன்ட்டு வந்தா இவன் ஆல்ரெடி ஆறுதல் தேடிக்கிட்டு இருக்கிறான். போலாமா? நமக்கு இங்கே வேலை இல்லை. சிவா, கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும். டே விக்கி, லைட்டாக கடுப்பாகுது, கெடுத்து விட்ருவோமா? ஏன்? வாடா அப்படிங்கிற. விடு, நம்ம ஃப்ரெண்டாக போயிட்டா. இவ்வளோ நாள் பைத்தியக்காரியாட்ட திரிஞ்சிட்டு கிடந்தா. இப்போவாது மனுஷியாக இருந்து அவள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்கட்டும். அதையே நமக்கு எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற. பாரேன், நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அதே பொசிஷன். சரிதான், சரி வா போகலாம். அவங்க லவ்ஸ் பண்ணட்டும். இதுக்கப்புறம்லாம் நம்ம லவ் சீனுக்கெலாம் வேல்யூ இல்லை போல இருக்குடா. அப்படி மட்டும் நினைக்காத. நம்ம லவ் சீன்ஸ்லாம் இல்லைனா சீரியலே கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்படித்தானே? டே போதும் வாடா. கொடுத்து வச்சவன் தான். இவ பின்னாடி சுத்தாத ஆளே கிடையாது. ஆனா இப்போ இந்த கருவாப்பையில பிடிச்சிக்கிட்டு திரிகிறா. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான், நம்ம போயிடலாம். ஐம் சாரி நிலா, நான் ஏதோ கவலையில் தப்பாக எடுத்துக்காத. எனக்கு உன் கூட இருக்கும் பொழுது மனசுக்கு கொஞ்சம் பாரம் இல்லாமல் இருக்கு. பரவாயில்ல சிவா, நீ என் ஃப்ரெண்டு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீ என் கூடயே இருந்தல்ல, இப்போ நானும் உன் கூட இருக்கணும்ல. அப்போ என் கூட நீ இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன்டா.
டேய் இன்னும் நல்லா சத்தமா முழத்த அடிங்கடா, என் பேரப்புல வந்திருக்கிறான். பேரனா? அப்பா அப்பா பெண் குழந்தை. டேய் டேய் வெடியெல்லாம் வேண்டாம், என் பேரன் பயந்துருவான். விக்கி, என்ன புதுசா இருக்கு? உங்க அப்பா மாறிட்டாரா என்ன? அவர் அது மாறுறதாவது. இல்ல விக்கி, பாருங்களேன், ராதாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு மேளம் தாளம் என்னென்னலாம் அலப்பற பண்றாரு. அப்ப எனக்கும் குழந்தை பிறந்தா இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இதுக்காகவே குழந்தை பெத்துக்கணும். ஷப்பா, இவ வேற. இந்த ஆளு என்ன பிளான்ல இருக்கானே தெரியலையே. இவர் நல்லது பண்ணாலும் பயமா இருக்கு, கெட்டது பண்ணாலும் பயமா இருக்கு. ரவி, மாமா பாருங்களேன், நம்மளை விட அவர் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாருல. நான் கூட ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரலையே அப்படின்னு கவலைப்பட்டேன். ஆனால் பாருங்களேன் எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு. அதான்டி, நம்ம குழந்தைய இவ்வளோ அழகா வரவேற்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியாங்க, என்னதான் பிடிக்கல, நம்ம குழந்தையவாது அவங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே எனக்கு போதும். கூடிய சீக்கிரம் உன்னையும் பிடிக்கும், கவலைப்படாத. அப்பா, பிறந்திருக்கிறது பெண் குழந்தைப்பா. உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கு. பேரன் பேரன் சொல்லிட்டு இருக்கீங்க. எது பேத்தியா? ஆமாடா, உனக்கு பேத்தி தாண்டா பிறந்திருக்கிறா. நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமிடா. உங்ககிட்ட நேற்று சொல்லும் பொழுது ஈடு பண்ண காமிச்ச. நேத்து நீங்க என்கிட்ட போன்ல பேசும் பொழுது பேர குழந்தை தானே சொன்னீங்க. ஏய், நீ குடி போதையில இருந்தேன்னா அதுக்கு நான் என்னடா பண்றது? நான் பேசும்பொழுது நீ நல்லா குடி போதையில இருந்த, அதுல உனக்கு காது கேட்டிருக்காதாட்டு இருக்குது. உனக்கு பிறந்திருக்கிறது பேத்தி, இந்த வீட்டோட மகாலட்சுமி. சரியா, வழி விடு வீட்டுக்குள்ள போகிறதுக்கு. யார் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நினைச்சேன், என்னடா இன்னும் வேதாள முருங்கை மரம் ஏறலையேன்னு. ஏறிடுச்சு. ஏலே அறிவு கட்டவனே, என்னடா பிரச்சனை உனக்கு? நான் பேர பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பிறந்திருக்கிறது பேத்தியா? சை, வந்திருக்கிறது தரித்திரம், அதுக்கு பிறந்திருக்கிறது தரித்திரம். அப்பா,